வணக்கம். முருகன், திருநெல்வேலி. இயேசு போஜன பந்திகை இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளோடும் அவரோடு கூட சீசர்களும் பந்தி இருந்தார்கள். பரிசேயர்கள் அதை கண்டு, உங்கள் போதகர் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார். அதாவது இயேசு ஒரு ஃபங்க்ஷனில் சாப்பிட போயிருக்கிறாரு. சாப்பிட போன இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிசஸ், ஒரு கிண்டல். இவர் உண்மையான கடவுள்னு சொல்கிறீங்க, உங்கள் போதகர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் யார் கூட உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றது கூட உங்கள் போதகருக்கு தெரியாதா? அவ்வளோ நாலேஜ் இல்லாமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது அதை இயேசு புரிஞ்சுக்கிறாரு. இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல இருந்தீங்கன்னா, இவனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு மட்டும்தான் தகுதி, இவனுக்கு தகுதி இல்லையே, ஆனால் இவன்லாம் அங்கே வந்திருக்கானே அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம். தப்பான எண்ணங்கள் பாருங்கள். அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கவே கூடாது. கடவுள் சொல்கிறாரு, பிணியாளிகளுக்கு தான் ரட்சகர் தேவை. அதாவது ஒரு உடம்பு சரியில்லாதவனுக்கு தான் டாக்டர் தேவை தவிர, உடம்பு நல்லா இருக்கிறவனுக்கு டாக்டர் தேவையில்லை. பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேனே தவிர வேறு எதுக்கும் வரல. நீங்கள் தோல்வியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை வெற்றிகரமான ஆளாக்குறதுக்காகத்தான் கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. கடவுள் மனுஷனை படைத்தது கிரிட்டிசைஸத்துக்காக இல்லை, கிண்டல் பண்ணுறதுக்காக இல்லை, தன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக. உங்கள் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை உயர்த்தப்படணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பூமியில் உங்களை வச்சுருக்கிறார். நீங்கள் வாழுங்க, மற்றவங்கள வாழ வைங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.